அவங்களோட கவனக்குறைவு முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. வாங்க குழந்தை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வரமாட்டாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து பால் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு கல்யாணம் 2020 ஆனது. இப்போதான் குழந்தை இதாக நான் வந்து 7வது மாதத்துக்கு அப்புறம் வந்து இங்கே ஜெனட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். மே 19ஆம் தேதி வந்து செக்கப்புக்காக வந்த என்னை வந்து இது மாதிரி செக்கப் வந்து நீங்கள் அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லி அவங்க ஜெல் எனக்கு எந்த வலியுமே வரல, ஆனால் ஜெல் கொடுத்து தான் வந்து எனக்கு வலி வர வச்சு குழந்தைய எடுத்தாங்க. குழந்தைய எடுத்து 2 மணி நேரம் மானிட்டரில் வச்சுருந்தாங்க. மானிட்டரில் வச்சதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, குழந்தை நல்லா இருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என் குழந்தை வந்து 36வது வாரத்திலே பிறந்துருச்சு. மொத்தம் எனக்கு ஜூன் 18 தான் தேதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் மே 20 குழந்தை பிறந்தும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாமல் வந்து எந்த டியூட்டி டாக்டரும் டியூட்டி நர்ஸும் வந்து அடுத்த 13 மணி நேரம் அடுத்த நாள் மே 21 காலைல 7 மணி வரைக்கும் எந்த நர்ஸும் டாக்டரும் வந்து பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் நாங்கள் தான் குழந்தை வந்து பால் குடிக்கல அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இது மாதிரி நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு நீங்கள் வாங்க குழந்தை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வரமாட்டாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து பால் கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி 5:30 மணிக்கு விடிய காலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கவனக்குறைவு முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த தவறு நடக்காமலே போயிருக்கும். ஆனால் டியூட்டி டாக்டர் பார்க்கல. மெயின் டாக்டர் வந்து சொல்கிறாங்க வந்து டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துருக்கணுமே ஏன் பார்க்கல, அவங்க எங்ககிட்ட ஷாக்காக கேட்குறாங்க, நீங்கள் தானே மேம் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணுன்றதுக்கு வெறும் 2 மணி நேரம் 36 வாரத்தில் பிறந்த குழந்தைய வந்து வெளியே இருந்து பார்க்குறாங்க, எங்களுக்கே தெரியுது அப்சர்வேஷனில் தானே வச்சுருக்கணும்னு கேட்குறதுக்கு இல்லை குழந்தை நல்லா இருக்குது அவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டு இல்லாமல் வரவும் வந்து பார்க்கவும் இல்லை. இதுக்கு நாங்கள் வந்து மே 23 வந்து கேஸ் கொடுத்துருந்தோம் இது மாதிரி வந்து. ஆனால் அந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு தில்லைநகர் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு அங்கே இல்லை நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்க அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் கொடுங்க, அங்கே போனாலும் அவங்களும் கேஸை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் டிசி சார்கிட்ட மனு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் கேஸையே எடுத்துட்டாங்க. அதுவும் நாங்கள் வந்து 106 வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் வந்து கேஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வந்து அந்த கேஸில் இது பண்ணாமல் 194 BNSSன்னு சொல்லி குழந்தையோட மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு